ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தரால் படைக்கப்பட்டது. ஆனால் சாபத்தை நாமே ஏற்றுக்கொண்டோம். வந்து விட்டது. இப்பொழுது ஆதாம் ஏவாள் மூலமாக சாபம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. நான் இனி இங்கு உட்கார்ந்து கொண்டு பூமியிலேயே இருந்து கொண்டு நான் சாபத்தை அனுபவிக்க மாட்டேன், இன்பத்தையே அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்வதோ எதிர்பார்ப்புவதோ நிறைவேறாத காரியம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடக்காது. இல்லை என்று தெரிந்த பின்பு அதற்கு ஏன் போராட வேண்டும்? ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் இங்கு பரிசுத்தத்தை விதைக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக நம் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பிரசங்கியாகிய சாலமோன் ராஜா தன் வாழ்க்கையில் பலவிதமான இன்பங்களை எல்லாம் அனுபவித்து பார்த்து கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களாலும் சாலமோன் ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அப்படி இருக்க சாலமோன் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்து அவர் பலவிதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதில் எல்லாம் மாயை என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சாலமோன் ராஜா அனுபவித்து பார்த்த பின்பு உலக இன்பங்கள், அதாவது மனிதனின் இன்பங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக இன்பம், இன்னொன்று கர்த்தருக்கேற்ற இன்பம். அதாவது கர்த்தருக்குரிய காரியங்களை செய்து அதன் மூலம் இன்பம் பெறுவது பேரின்பம் என்றும் சிற்றின்பம் என்றும் நம்முடைய இலக்கியத்தில் சொல்லுவார்கள். உலகத்தின் இன்பங்கள் சிற்றின்பம் என்றும், பேரின்பம் என்பது கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் இன்பம் பெறுவது பேரின்பம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கு கிடைக்கிற இன்பம் பேரின்பம். உலக இன்பங்களின் மூழ்கிய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து அதன் மூலம் கிடைக்கிற இன்பங்கள் சிற்று இன்பம். ஏனென்றால் அது கொஞ்ச நேரம் இருக்கும், உடனே மறைந்து போகும். அப்படிப்பட்ட இன்பம் உலக இன்பம். அதை தெளிவாக சாலமோன் ராஜா இங்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் தன் வாழ்க்கையில் ஞானத்தை தேடுகிறார். பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமானது என்ன என்றும் ஆராய்ந்து தேடினேன் என்று சொல்லுகிறார். அதாவது ஞானம் என்ன, பைத்தியம் என்ன, அதை குறித்து ஆராய்கிறார் சாலமோன் ராஜா. ராஜாக்களுக்கு பின்பாக ராஜா அரசாளுகிறார். அவர் காலம் முடிந்த பின்பு அடுத்தது என்ன நடக்கும்? அவருடைய ஸ்தானத்தில் வேறொருவன் அங்கு வந்து இருப்பான். அதேதான் செய்வான். இந்த ராஜா செய்தது போல அடுத்த ராஜாவும் வந்து செய்வான். அப்படி இருக்க ஞானம் என்ன, பைத்தியம் என்ன என்பதை குறித்து இவர் சாலமோன் ராஜா ஆராய தொடங்குகிறார். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அதுபோல ஞானமானது உத்தமம் இருளை காட்டிலும், அதாவது முட்டாள்தனத்தை காட்டிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முட்டாளா இருக்க வேண்டுமா, ஞானவானா இருக்க வேண்டுமா என்றால் ஞானத்தை தேடுவதே சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. முட்டாளா இருக்க நினைக்க கூடாது, முட்டாள்தனமான செயல்களை கற்றுக்கொள்ள கூடாது, புத்திசாலியா இருக்க வேண்டும். அப்படி என்றால் முட்டாள்தன வாழ்க்கை என்பது சிறு வயதிலிருந்தே உலக இன்பங்களை தேடி ஓடுவது, பொய் சொல்லுவது, திருடுவது, சீட்டாட்டம் விளையாடுவது, சின்ன சின்ன கேம்பிளிங் என்று சொல்வார்கள், சூதாட்டங்களை கற்றுக்கொண்டு விளையாடுவது, இதெல்லாம் மதியீனமான செயல், சிறு வயதில் தோன்றுகிற பாவங்கள். இது வளர வளர அது பெரிய பாவத்தில் போய் முடியும். இப்படியாக இது முட்டாள்தனமான வாழ்க்கை. இப்படி போகக்கூடாது, ஞானமாய் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் சிறு வயதிலிருந்தே ஞானம் என்பது துவக்கமே கர்த்தர்தான். முதலில் வேத வசனத்தை சிறு வயதிலிருந்து 1 வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். சிறு வயதிலேயே வேத வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த மனிதன் வாலிப பிரயாயத்திற்கு வரும் பொழுது
பாவம் மீது பரிசுத்தம் மீது என்று தெரிந்து கொள்வதனால் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை என்பது ஞானமான வாழ்க்கை. மதியீனமான வாழ்க்கை என்பது உலக காரியங்கள். இருளும் உலக இன்பங்களும் ஒன்று. அதே போல கர்த்தருக்கேற்ற காரியங்களும் ஞானமும் ஒன்று. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அதன் மூலம் மனிதன் ஞானத்தை கற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்கிறான். பரிசுத்தமும் ஞானமும் சகோதரர்கள் போல. ஞானம் வந்தால் பரிசுத்தம் வரும். ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து ஒன்றை ஒன்று தாங்கி இருக்கும். அதே போல இருளும் முட்டாள்தனமும் ஒன்று சேர்ந்து இருக்கும். இருளில் நடக்கிறவன், அதாவது தன் வாழ்க்கையின் பாவ காரியங்களில் ஈடுபடுகிறவன் முட்டாள்தனமானவன். அதன் விளைவு அந்தகார இருளான பொல்லாத அக்னி கடலுக்கு போய் சேர வேண்டும், பாதாளத்திற்கு போக நேரிடும். அதனால் இது இரண்டும் தவறு. மதியீனமும் இருளும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஞானத்தின் பாதையில் நடக்க வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், புத்திசாலித்தனமாக வெளிச்சத்தில் வாழ வேண்டும். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் முகத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இதன் பொருள் என்ன என்றால், முகத்தில் கண் இருப்பவன் எப்படி நடப்பான்? நேராக பார்த்து தன் முன் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு நடந்து போய்விடுவான். இது இயல்பு. அதுவே நம் கண்கள் முகத்தில் இல்லாமல் பின்புறம் இருந்தால், நாம் முன்புறமாய் நடந்தால் எப்படி நடப்போம்? எது இருந்தாலும் இடித்து கொண்டு விழுந்து விடுவோம். இதுதான் நடக்கும். அதுபோல முட்டாளுடைய கண்கள் பின்னால் இருப்பது போல, தலைக்கு பின் இருப்பது போல, ஞானியின் கண்களோ முகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் அவன் வாழ்க்கை பாதை தெளிவாய் இருக்கும். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு இருக்கும். அப்படி தெளிவாய் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற முடியும். தோல்விகளும் திடீர் ஆபத்துகளும் நமக்கு நேரிடாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் இப்படி வெளிச்சத்தில் நடக்கிற மனிதனாய் இருக்கிறான். கர்த்தர் மெய் ஒளியாய் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் யோவான் 1ஆம் அதிகாரத்தில், நான் மெய்யான ஒளியாய் இருக்கிறேன். ஒளியில் ஒருவன் நடந்தால் அவன் என்னில் நடக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். மெய் ஒளியான நம் தேவன் அவர் காட்டும் வழியில் நடப்பதே ஞானம். ஞானி வெளிச்சத்தில் நடக்கிறான், மூடனோ இருளில் நடக்கிறான். இப்படி இருந்தும் இருவருக்கும், அதாவது ஞானிக்கும் சரி மூடனுக்கும் சரி, ஒரே விதமாய் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. இது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒருவன் ஞானமாய் செயல்படுகிறான், அவன் வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருகிறது. ஒருவன் மதியீனமாய் செயல்படுகிறான், அவன் வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் வருகிறது. இருவருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. இதுதான் இந்த உலகத்தின் விசேஷித்த தீங்கு என்று சாலமன் ராஜா சொல்லுகிறார். மிகப்பெரிய தீங்கு இது, இப்படி நடக்க கூடாது என்று சொல்லுகிறார். மூடனுக்கு என்ன நடக்கிறதோ அதுவே எனக்கும் நடக்கிறது. நான் ஞானமாய் நடக்கிறேன், ஆனாலும் அதுவே எனக்கும் நடக்கிறது. அப்படியானால் நான் ஞானமாய் நடந்ததினால் எனக்கு என்ன பலன் என்று யோசித்து பார்க்கிறார். அப்படி சாலமன் ராஜா யோசித்து பார்த்து அவர் சொல்லுவது, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது மாயையாய் இருக்கிறது. இது என்ன? நான் ஞானமாய் நடந்தேன், என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஒருவன் முட்டாளாய் நடக்கிறான், அவன் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களே நடக்கிறது. இது என்ன என்று மிகவும் அதிர்ச்சியான ஒரு செயலாய் இது இருக்கிறது. உண்மைதான். இன்றும் துன்மார்க்கர் செழித்திருப்பதையும் நீதிமான்களும் பாடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம். நல்லவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் இருந்து விடுவதில்லை, தீயவர்கள் எல்லாம் துன்பமாய் இருந்து விடுவதில்லை. எல்லோருக்கும் எல்லாமும் சமமாய் இருக்கிறது. நல்லதை செய்தாலும் அவர்களுக்கும் இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது. தீயவர்களுக்கும் இன்ப துன்பம் வருகிறது. இது மாயையாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் விசேஷித்த தீங்கு என்று வேதம் சொல்லுகிறது. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் உலகம் நினைத்து கொண்டே இருப்பதில்லை. ஒரு காலம் வரும்போது எல்லோரும் மறந்து போவார்கள். நம்மை மூடனையும் மறந்து போகிறார்கள், ஞானியையும் மறந்து போகிறார்கள். நாம் இருக்கும் வரைக்கும் நம் புகழ் நிரந்தரமாய் இருக்கும் என்று நினைப்பதற்கில்லை.
எல்லாம் ஒரு காலத்தில் மறக்கப்பட்டு போகிறது. மூடன் எப்படி சாகிறானோ அதே போல ஞானியும் சாகிறான். முடிவு எல்லோருக்கும் வருகிறது. மூடனும் சாகிறான், ஞானியும் சாகிறான். ம், ஞானியாய் இருந்தால் மட்டும் அவனை நினைத்து கொண்டே இருக்க போகிறார்களா? அவனையும் மறந்து போகிறார்கள். மூடனையும் மறந்து போகிறார்கள். எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. இப்படி ஆராய்ந்து பார்த்த சாலமோன் ராஜா தன் ஜீவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கவே விரும்பவில்லை என்று மனம் வெறுத்து சொல்லுகிறார். உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து பார்த்த ஒரு மனிதன் வாழவே விரும்பாமல் வெறுத்து போகிறார். எவ்வளவு உண்மையான காரியம் இது! வேதம் எவ்வளவாய் நமக்கு போதிக்கிறது. இவ்வுலகத்தின் இன்பங்கள் ஒன்றும் இல்லை. இதைதான் சாலமோன் ராஜா சொல்லுகிறார். இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பின்பு இவை எல்லாம் மாயை என்றும் என் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. என் ஜீவனையே நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கவே விரும்பவில்லை. நான் மரணமடைந்தால் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் மனம் வெறுத்து போயிற்று. எல்லா இன்பங்களையும் அனுபவித்ததினால் அவர் வெறுத்து போய் சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற காரியமாய் இருக்கிறது. இதில் இன்பம் இருக்கிறது, அதில் இன்பம் இருக்கிறது என்று நாடி தேடி ஓடுகிற மனிதர்கள் இங்கு இப்பொழுது எல்லோரும் என்று சொல்லலாம். யாராவது ஒரு சிலர் தவறி இருக்கலாம். மற்றபடி எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய ஓட்டத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். எல்லாம் மாயை. மாயை நோக்கி ஓடினால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏமாற்றம் என்றால் ஏன் வராது? உலகத்தை தேடி ஓடினால், உலக இன்பங்களை தேடி ஓடினால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் என்பது வேத வசனம் சொல்லுகிறது. சாலமோன் ராஜா, ஞானியான சாலமோன் ராஜா சகலத்தையும் அனுபவித்து பார்த்து சொன்ன காரியம், மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது, என் ஜீவனையே நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். உயிரோடு இருக்கவும் நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் சற்று புரிந்து கொள்வோம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உலக இன்பங்களை, உலகத்தின் காரியங்களை நாம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் சற்று நின்று நிதானித்து பார்ப்போம். இந்த வசனங்களை தியானிப்போம். தன் ஜீவனை வெறுத்தேன் என்று சொன்ன சாலமோன் ராஜா தான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நான் பட்ட பாடுகள், நான் பட்ட வேதனைகள், வலிகள், நான் செய்த முயற்சிகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன். ஒரு நிலத்தை வாங்கினேன், திராட்சை தோட்டம், கனி மரங்கள் நட்டேன், கட்டிடங்களை கட்டினேன், வீடுகளை கட்டினேன். இப்படி எல்லாவற்றையும், சங்கீதக்காரர்களை சம்பாதித்தேன், சங்கீத இசை கருவிகளை சம்பாதித்தேன். இப்படி எத்தனையோ காரியங்களை, வேலைக்காரிகள் எல்லாம் சம்பாதித்தேன் என்று சொன்னார். ராஜா சொல்லுகிறார், இவ்வளவையும் நான் சம்பாதித்தேன், ஆனால் அவைகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன். அதன் மேல் எனக்கு பிரியம் இல்லை, அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் என் காலத்திற்கு பின்பு இதையெல்லாம் நான் இன்னொருவனுக்கு விட்டு போக வேண்டி வருமே. இதை எல்லாவற்றையும் நான் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு காலம் என் வாழ்க்கையின் நேரத்தை செலவு செய்து, உழைப்பை செலவு செய்து, மனதால் பலவித போராட்டங்களை அனுபவித்து இவ்வளவு காரியங்களையும் நான் செய்து, கடைசியில் இப்படி எந்த பிரயாசமும் படாத ஒருவனுக்கு நான் இதை வைத்துவிட்டு போகிறேனே, நான் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறதே. அப்படி நான் போகும்போது அவன் புத்திமானாய் இருப்பானா, அல்லது அவன் ஞானவானாய் இருப்பானோ, முட்டாளாய் இருப்பானோ, அதை எப்படி அவன் பயன்படுத்துவானோ யார் அறிவார்? என் பிரயாசம் எல்லாம் அவனுக்கு போகிறது. ஆனால் அவன் அதை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. காப்பாற்றுவானோ, அல்லது தொலைத்து விடுவானோ, அல்லது அழித்து விடுவானோ எனக்கு தெரியாதே என்று சொல்லுகிறார். என்னுடைய சொத்துகள் எல்லாவற்றிலும், என்னுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றிலும் மேலும் அவன் அதிகாரி ஆவான். எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்வான். இதை நான் நினைத்து பார்க்கும்போது நான் மிகவும் வேதனைப்பட்டு, இந்த காரியங்கள், நான் பட்ட பிரயாசத்தின் மேலெல்லாம் என்னுடைய சொத்துகள், என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் வெறுத்து விட வகை பார்த்தேன். இதன் மேல் இருக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும், அநேகம் பொருள்களை ஈட்ட வேண்டும் என்றால் ஒருவன் புத்தியோடு, புத்திசாலித்தனத்தோடு, யுக்தியோடு, மிகவும் ஞானமாய், நிதானமாய்,
நிதானமாய் செயல்பட வேண்டியிருக்கிறது. இப்படி அவன் செயல்பட்டால்தான் அந்த பொருளை சம்பாதிக்க முடியும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும். நீண்ட காலம் இப்படி இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக, யுக்தியாக, மிக ஞானமாக, நிதானமாக இப்படி பல பாடுகள் பல வருடங்கள் பட்டால்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி அவன் சம்பாதித்து எடுத்து வைத்ததை இன்னொருவனுக்கு அவன் காலம் முடிந்ததும் விட்டு விட்டு போக வேண்டி வருகிறது. இன்னொருவன் அதை எடுத்துக் கொள்ளுகிறான். அவன் பிரயாசப்படவே இல்லை. புத்தி இல்லை, யுக்தி இல்லை, நிதானம் இல்லை, எதை வைத்தும் அவன் பிரயாசப்படவில்லை. இவ்வளவு நான் உழைத்து பெற்றதை எதுவுமே உழைக்காத ஒருவனிடத்தில் நான் விட்டு விட்டு போக வேண்டிய நிலை வருகிறதே. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் இன்னொருவன் அனுபவிக்க போகிறான். நான் இவ்வளவு பாடுபட்டு அனுபவித்ததை இவன் ஒரு பிரயாசமும் படாமல் அவ்வளவையும் ஒரே நொடியில் பெற்றுக்கொண்டு வாழப்போகிறான். இது என்ன? இது மாயையாய் இருக்கிறது என்று வேதனையோடு சொல்லுகிறார் சாலமன் ராஜா. மனிதன் பூமியின் மேல் படுகிற பிரயாசத்தின் மேலும் அவன் உழைப்பினாலும் அவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன? இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு தியாகமாக ஞானமாக கடினமாய் உழைப்பதினால் அந்த மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார். இப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த வாழ்க்கையில் அலுப்புள்ளது, மிகவும் பாடுள்ளது, வலி உண்டு, வேதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, மிகுந்த துன்பமும் வேதனையும் வலியும் இருக்கிறது. இரவிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பகல் முழுவதும் பிரயாசப்படுகிறான், இரவிலும் இளைப்பாறுதல் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன வேலை இருக்கிறது என்று வேலையை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிம்மதி இல்லை. வேதனையை தான் அனுபவிக்கிறான், அலுப்பை அனுபவிக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான், வலி வேதனைகள் இருக்கிறது. அலுப்போடு தன் நாட்களை கழிக்கிறான். அந்த வேலை செய்து வருத்தத்தை அனுபவிக்கிறான். வருத்தத்தோடுதான் மனிதன் அன்றாடம் புசித்து குடித்து இன்பமாய் இருக்கிறதை காட்டிலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தின் பலன் வேறு ஒன்றும் இல்லை என்று கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் அனுபவிக்கும் இன்பம் என்பது அவன் புசிப்பதும் குடிப்பதும் தான். அந்த நாளில் அவன் அனுபவிக்கும் இன்பமே அவனுக்கு சொந்தமானது, மற்றபடி எதுவும் இல்லை. அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அதில் பலன் இல்லை. அன்றன்று அவன் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறானோ, எவ்வளவு சாப்பிடுகிறானோ, குடிக்கிறானோ, எப்படி சந்தோஷமாய் இருக்கிறானோ, நல்ல திராட்சை ரசம் குடிப்பது, பழ ரசங்கள் குடிப்பது, நல்ல உணவுகளை சாப்பிடுறது, இது மட்டுமே அவனுக்கு இன்பமாய் இருக்கிறது. வேற எந்த இன்பத்தையும் அவன் அனுபவிக்க போவதில்லை. மனிதர்கள் புசித்து குடிப்பதை காட்டிலும் வேறொரு நன்மை எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு மனிதன் ஒரு நாளில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட நன்மைகள் கர்த்தரே அந்த மனிதனுக்கு தருகிறார், வேறு யாரும் அல்ல. கர்த்தரால் தான் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விட சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அப்படி என்றால் நல்ல உணவுகளை, மிக சிறந்த உணவுகளை, என்னை விட நல்ல உணவுகளை சாப்பிடக்கூடியவன் யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லை. நான் அவ்வளவாய் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறேன் என்று சொல்ல. என்னை விட சீக்கிரமாய் மிக வேகமாய் சம்பாதிக்க கூடியவன் யார்? மிக ஒரு சில நிமிடங்களில் நான் எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் தெரியுமா என்று சொல்லுகிறார். இவ்வளவாய் அவர் நன்றாக சாப்பிட அறிந்தவர், நன்றாக வேலை செய்து துரிதமாய் பணம் சம்பாதிக்க தெரிந்தவர். அவ்வளவு ஞானம் அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் எவைகள் இருந்தாலும், எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த பலனும் இல்லை. அவைகள் மிகவும் சீக்கிரமாய் மறந்து போகிற நீர்க்குமிழி போன்றது. அது நிரந்தரமாய் இருப்பதில்லை. அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. அது உண்மையும் அல்ல. எவ்வளவுதான் ஒரு மனிதன் பிரயாசப்பட்டாலும், உலகின் இன்பங்களை தேடி அலைந்தாலும் அவைகள் எல்லாம் முடிவில் மனதிற்கு சஞ்சலத்தையே தருகிறது என்று சாலமன் ராஜா சொல்லுகிறார். அது என் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுத்திருக்கிறது.
என் ஜீவனை நான் வெறுக்கிறேன், நான் மரித்து போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய உழைப்பையும் அதன் பலன்களையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை வெறுத்துவிட நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகல ஐஸ்வர்யங்களையும் என் சம்பாத்தியத்தை எல்லாம் நான் வெறுக்கிறேன். அதனால் என்ன பலன்? அதை நான் இன்னொருவனுக்கு வைத்துவிட்டு போக வேண்டுமே என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை சகல இன்பங்களாலும் நிரப்பி அந்த மனிதன் மூலமாக நம்மை போதிக்கிறார். தேவன் தமது பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு ஞானத்தையும் இன்பத்தையும் அறிவையும் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் அதை கொடுக்கிறார். ஞானம் கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், இன்பத்தை கொடுக்கிறார், அவர்கள் வாழ்ந்து அனுபவிக்கும்படி. ஆனால் பாவம் செய்கிறவனுக்கோ, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுக்கோ கர்த்தர் நீதிமானுக்காக சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாவிக்கு ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக, துன்மார்க்கனாக, உலக இச்சைகளில் மூழ்கி வாழ்கிறவனாக இருந்தால் அவன் சம்பாதித்து சேர்த்து குவித்து வைக்கும் வேலையை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சேர்த்து பாடுபட்டு சம்பாதித்து வைப்பான். அதை நீதிமான் புசித்து சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பான். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், ஒரு மனிதன் எல்லா இன்பமாய் இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. நாம் உழைப்பதினால் நன்மையையும் இன்பத்தையும் அடைந்துவிட முடியாது. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுமதிப்பது கர்த்தரே. நம் உழைப்பினால் எதையும் செய்துவிட முடியும் என்று நினைக்க கூடாது. நான் அதிகமாய் உழைத்தால் நான் அதிகமாய் இன்பமாய் இருப்பேன் என்று நினைக்க முடியாது. எவ்வளவுதான் உழைத்தாலும் அவன் காலம் முழுவதும் பாடுபடுவதே ஒரு சிலருக்கு கர்த்தர் நியமித்து விடுவார். கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் கடைசி வரை உழைத்து பாடுபட்டு அந்த பாடுகளை அனுபவித்து அவன் மரித்து போவான். அவன் பட்ட பாடுகளின் பலனை அவனால் அனுபவிக்க முடியாது. அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதன் பலனை அனுபவிக்கும் பாக்கியம் கர்த்தர் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும். சிலர் எந்த உழைப்பும் இல்லாமல் பாடுபடாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த மனிதர்களை சகல ஐஸ்வர்யத்தினாலும் நிரம்பி வைப்பார். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமான மனிதனுக்கு அப்படி நடக்கும். மற்றவர்களின் ஐஸ்வர்யத்தை எடுத்து நீதிமானுக்கு கொடுப்பது கர்த்தருடைய வல்லமை, அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் அதை விரும்புகிறார். துன்மார்க்கரின் ஐஸ்வர்யம் நீதிமானுக்கென்று சேர்த்து வைக்கப்படுகிறது. இப்படியாக கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது இந்த உலகத்தின் இன்பங்கள் மாயை என்று புரிந்து கொண்டால் நம் மனம் தானாக கர்த்தரை நோக்கி தேடும். அதாவது இவ்வுலகத்தின் இச்சைகளில் மூழ்கி கிடக்கிறோம். அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மயங்கி கிடக்கிறோம். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லுவார்கள். அதுபோல மின்னிக் கொண்டிருக்கிற தண்ணீர் துளிகள் கூட நல்ல வெயில் பட்டால் அது வைரக்கல்லை போல மின்னும். வெறும் தண்ணீர் துளிகள் கூட மின்னும். அப்படி இருக்கும் பொழுது இவ்வுலகத்தில் பார்க்கிற காரியங்கள் பளபளப்பாக, மிக சிறந்ததாக, உயர்ந்ததாக தோன்றுகிறது. ஆனால் அதில் உண்மை தன்மை இல்லை. இதற்கு இவ்வுலகத்தின் பல காரியங்களை பார்க்கலாம். நாம் நினைக்கலாம், ஒரு சில மனிதர்கள் வெளியே வரும்போது மிக விலை உயர்ந்த கார், நல்ல வசதி போன்ற இடத்திலிருந்து அவர்கள் வரும்போது அவர்களை பார்த்தால் நமக்கு தோன்றும் அவர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று. ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போய் பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு துன்பத்தையும் வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறார்கள் என்று. ஏழையாக குடிசையான ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன் இன்பமாய் வாழ்வதும் உண்டு. உலகத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தும் வலியோடும் வேதனையோடும் வாழ்கிற மனிதர்களும் உண்டு. இன்பத்தையும் கர்த்தரே தருகிறார் என்று இந்த வசனம், இறுதி வசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் இன்பமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்து, எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். சந்தோஷம் தாரும், என் வாழ்க்கையில் சந்தோஷம் தாரும் என்று ஜெபித்து கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு, சந்தோஷம் என்பது ஒரு உணர்வு,
அது நமக்கு தேவை என்று விரும்பினால் கர்த்தரிடம் கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக காரியங்களில் நான் இதை செய்து இன்பத்தை அனுபவிப்பேன், என் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து நான் இன்பத்தை அனுபவிப்பேன், மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்து நான் இன்பத்தை அனுபவிப்பேன் என்று நாம் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. அதற்காக முயற்சி செய்யவும் கூடாது. அப்படி முயற்சி செய்து அது மாயை என்று சொல்லியவர்தான் சாலமோன் ராஜா. இதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சாலமோன் ராஜா சொன்னது என்றாலும் அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு இவைகளை போதிக்கிறார். இவ்வுலக காரியங்கள் ஒன்றும் இல்லை. இதோ பார், உன்னை போல ஒரு சகோதரன், ஒரு ராஜா அனுபவித்து, ஒரு தேசத்தின் ராஜா சகல ஐஸ்வர்யங்களாலும் சகல ஞானத்தினாலும் நிறையப்பட்ட ஒரு மனிதன், நிரப்பி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்த மனிதன் சொல்லிய காரியம் எல்லாம் மாயை என்றும். அப்படி இருக்க நாம் சின்ன சின்ன விஷயங்களில் இன்பமாய் இருந்து விடலாம் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. உலகத்தின் இன்பத்தின் பின்னால் போகாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், பரிசுத்த பாதையை தெரிந்து கொள்வோம். மனித வாழ்க்கை என்பது இன்பத்தை தேடி ஓடுவதல்ல, சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஓடுவதல்ல, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போராடுவது. போராடி வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கிறோம். வாழ்க்கை போராட்டம் எதற்கு? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. பணம் சம்பாதிக்க போராட வேண்டாம், உலக இன்பங்களை அனுபவிக்க போராட வேண்டாம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கே நம் போராட்டம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கான போராட்டத்தில் நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, வாழ்க்கையின் வெற்றியும் உண்டு. கர்த்தருடைய கிருபையால் அவருடைய துணையால் நமக்கு அது கிடைக்கும். அப்படி நாம் வெற்றி பெறும்போது நித்திய ஜீவனை அடையலாம். இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றி பெறுவதே முக்கியமே தவிர இன்பத்தை அனுபவிப்பதல்ல. இன்பத்தை அனுபவிக்க நாம் இங்கு பரலோகத்தில் இல்லை, இந்த பூமி பரிசுத்தமானதும் இல்லை. இங்கு சாபம் நிறைந்தது, ஆதியிலே சபிக்கப்பட்ட பூமியாய் இருக்கிறது. இப்படி சபிக்கப்பட்ட பூமியில் இருந்து கொண்டு நான் ஆசீர்வாதத்தை மட்டும் அனுபவிப்பேன் என்று எதிர்பார்ப்பது ஞானமான செயல் அல்ல. இங்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் கர்த்தரால் படைக்கப்பட்டது. ஆனால் சாபத்தை நாமே ஏற்றுக்கொண்டோம், வந்து விட்டது. இப்பொழுது ஆதாம் ஏவாள் மூலமாக சாபம் இந்த பூமிக்கு வந்து விட்டது. நான் இனி இங்கு உட்கார்ந்து கொண்டு பூமியிலேயே இருந்து கொண்டு நான் சாபத்தை அனுபவிக்க மாட்டேன், இன்பத்தையே அனுபவித்து ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்வதோ எதிர்பார்ப்புவதோ நிறைவேறாத காரியம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடக்காது. இல்லை என்று தெரிந்த பின்பு அதற்கு ஏன் போராட வேண்டும்? ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் இங்கு பரிசுத்தத்தை விதைக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர வேண்டும். நம்மை போல மற்றவர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக நம் பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சியாக கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். மற்றவர்களையும் நம்மை போல மாற்றும்படியாக, கர்த்தர் மாற்றும்படியாக நாம் உழைக்க வேண்டும். நம் சகோதர சகோதரிகளை நேசித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வந்து சேருவார்கள். இதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். ஆத்துமாவுக்காக நாம் போராடுகிற போராட்டம் பரிசுத்தம் என்னும் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்தையும், நம் மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களின் நம்முடைய உழைப்பின் பங்கு இருந்து அதனால் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிற ஆத்துமாக்களின் ஜீவனம் தான் நாம் பரலோகத்திற்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய காரியம். ஆத்தும ஆதாயம் மட்டுமே நமக்கு பரலோகத்தில் கணக்கெடுக்கப்படும். இந்த பூமியில் எவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருந்தோம், எவ்வளவு நகைகள் வைத்திருந்தோம், எவ்வளவு புடவைகள் வைத்திருந்தோம், எவ்வளவு பேர் புகழ் பெற்றிருந்தோம், எத்தனை கார்கள் வைத்திருந்தோம், நாம் என்னவெல்லாம் சாதித்தோம், இதையெல்லாம் பரலோகத்தில் கணக்கே அங்கு கிடையாது. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் அங்கு குப்பையை போல எண்ணப்படும். இதையெல்லாம் அதை பொருட்டாகவே எண்ண மாட்டார்கள். அங்கு நமக்கு இருக்கக்கூடிய கணக்கு பரிசுத்தத்தின் கணக்கு. நாம் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறோம், கரைப்படாமல், உலகத்தின் இச்சைகள் நம்மேல் கரைப்படாமல் வாழ்ந்திருக்கிறோமா, அந்த பரிசுத்தத்தை அங்கு கணக்கு பார்ப்பார்கள். எத்தனை பேருக்கு நாம் ஊழியம் செய்திருக்கிறோம், எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறார்கள், எத்தனை மக்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இதுதான் பரலோகத்தில் கணக்கெடுக்கப்படும். பரலோகத்திற்கு போய் சேரக்கூடிய பொக்கிஷமும் இதுதான், நீதிதான். இந்த பொக்கிஷத்தை நாம் சம்பாதிக்க முயல்வோம். உலக இன்பங்களை விட்டு விலகுவோம். மாயை மாயை
எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. மாயையை பின்பற்றி ஓடி ஏமாந்து போகாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை நாடி நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.